அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் சடரிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். சடரிங் அப்படின்னா நடுங்குகிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள், உடல் வெளியே உள்ள தன்னிச்சையாக ஏற்படக்கூடிய அதிர்வு, அதுதான் சடரிங். இது எதனால் ஏற்படும்னா, பயத்தில் ஏற்படும், குளிரில் ஏற்படும், ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஆபத்தான செயலை பார்த்தவுடன் நடக்கும். இதுதான் சடரிங். ஹோமியோபதியினுடைய சப்ஜெக்ட் சடரிங்கில் என்னென்ன வகையில் இந்த நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நரம்பு மண்டல பிரச்சனைகளில் இது ஏற்படலாம். பெண்களுக்கு இந்த மென்சஸ் காலத்துக்கு முதல் நாள் இது மாதிரி சடரிங் வரலான்னு சொல்லலாம். யாராவது தொட்டா அது மாதிரி நடுங்கி போகலாம். மலம் கழிக்கும் பொழுது ஏற்படலாம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலை, ஒரு செயலை பார்த்தாலோ கேட்டாலோ அந்த ஷடரிங் ஏற்படலாம். இப்படி உடலில் ஏற்படக்கூடிய நடுக்கம் பல உடல் பிரச்சனைகளை உருவாக்கும். அது பல மன பயத்தையும் இதையும் கொடுத்து சமுதாயத்தோடு நாம் ஒன்றி வாழ்வதற்கு பல இது ஏற்படும். இதனால் பல தாக்கங்கள் நெஞ்சு வலியிலிருந்து, மயக்கத்திலிருந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை சரி செய்ய வேண்டும். இதை சரி செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. என்ன மருந்துன்னா, ஆர்னிகா, நக்ஸ்வாமிகா, செப்பியா, ஸ்பைஜீலியா போன்ற மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்து இந்த தன்னிச்சையாக ஏற்படக்கூடிய உடல் அதிர்வினை தடுக்கும். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.